சங்கரபாண்டியனை சொல்லாதீங்க. ஆளுங்கட்சியோட கூட்டணிக்கு வந்தாச்சு, நீங்களும் வந்து தலைவராக இருக்கீங்க. இந்த சந்தோஷமான தருணம் எப்படி ஊருக்கு வந்து மகிழ்ச்சியோடு சேர்ந்து பொறுப்பான பொறுப்பு, ஒரு பெரிய பொறுப்பு வேற. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பது மிக மிக பொறுப்பான ஒரு பொறுப்பு. அதுவும் தென் தமிழ்நாட்டுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னால தென் தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு கிடைச்சது. குறிப்பிட்ட விதத்தில் இந்த விருதுநகரை பொறுத்த மட்டும், விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். அது மாதிரியே பெரியவர் கிருஷ்ணசாமி நாயுடு அவர்கள் பொறுப்பில் இருந்திருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக. இப்படி பெரும் தலைவர்கள் இருந்த அந்த பொறுப்பில் என்னையும் அமர்த்தி இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொறுப்பு வந்திருக்கு. இந்த காலகட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு பெற்று 2 அமைச்சர்கள் காங்கிரஸ்காரர்கள் கதர் சட்டை போட்டவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. அதனால மிக முக்கியமான காலம். அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தேர்தலாக இருக்கிறது. அந்த தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே எங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கும். இந்த அரசினுடைய வெற்றிகளும் இந்த அரசினுடைய செயல்பாடுகளும் குறிப்பிட்ட விதத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற அருமை சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மக்களை மையமாக வைத்திருக்கின்ற அரசியல், மக்களை முதன்மையாக கொண்ட அரசியல், மக்களுடைய அனைத்து மக்களையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் மக்களுடைய ஒவ்வொரு தமிழர்களுக்குமான அரசியலாக அவர் எடுத்து செல்கிறார். புதுமையான வகையிலே அதை எடுத்து செல்கிறார். அதனால இந்த அரசினுடைய வெற்றி எங்களுடைய வெற்றியாக இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் மேகதாது அணை என்பது மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் அமைக்க முடியாது. தமிழக அரசினுடைய ஒத்தாசை இல்லாமல் அதை அமைக்க முடியாது சட்டப்பூர்வமாக. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் மேகதாதுவை வைத்து அரசியல் செய்யலாம். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தமிழகத்தினுடைய நலன் மையமாக வைத்து இதை அரசியலாக்காமல் நம்மை பொறுத்த மட்டும் ஒத்த கருத்தோடு நம்முடைய நியாயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. மத்திய அரசு, குறிப்பாக மோடியினுடைய அரசு, தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் பாஜக தோல்வியுறுவதனுடைய வெறுப்பு, தோல்வி இதனுடைய மைய கருத்தாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்பொழுது தமிழக மக்கள் அவர்களுக்கு 1 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவலையெல்லாம் பாஜக காரர்களுக்கு இருக்கும், மோடிக்கு இருக்கும், அமித்ஷாவுக்கு இருக்கும். அதற்காக தமிழகத்தை அவர்கள் பழிதீர்க்கக்கூடாது, இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. கர்நாடகாவுக்கு அனுமதி வழங்குகின்ற பொறுப்பு என்பது மத்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்களிடம் இருக்கிறது. அந்த அனுமதி இல்லாமல் அவர்கள் எந்த செயலையும் அங்கு செய்ய முடியாது. சும்மா பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் கர்நாடகம் காட்டலாம். ஆனால் அவர்களுக்கு அனுமதி இல்லாமல், மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் அதை நடத்த முடியாது. மோடி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நடத்த முடியாது. மோடி அவர்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஏற்கனவே நம்ம நீட்ல இருந்து பல விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வரோம். இந்த ராமஜென்ம பூமியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்ல முறைகேடு நடந்திருக்குன்னு எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இதை எவ்வளோ வலுவாக எதிர்க்க போறீங்க? மிக கடுமையாக எதிர்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதில் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இதற்காக காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இதற்காக முக்கிய தலைவர்களை அனுப்பி பத்திரிகைகளில் இதை பற்றி பேச வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மக்களுக்கு, ஏனென்றால் இதில் பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள் சங்கிகள் ராமர் கோயில் உண்டியல்லே கையை வச்சுட்டார்கள் என்பதுதான் கொடுமை. ஊரெல்லாம் சொல்லி நான் ராமர் கோயில் கட்ட போறேன், ராமர் கோயில் கட்ட போறேன், செங்கல் கொடுங்கடா, அதை கொடுங்கடா, இதை கொடுங்கடான்னு வசூல் போட்டவங்க கடைசி அந்த உண்டியல்லே கையை வச்சு உண்டியல் களவாணிகள் இந்த பாஜக காரர்கள் என்பது நிறைவு தெரிஞ்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் காரர்களும் பாஜக காரர்களும் கோயில் காசை களவாண்டு தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது வெளியில வந்துருச்சு. குடிபட்ட திருடர்கள் விழி புதுங்கி நிற்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்த மட்டும் கோயிலை திறக்க வந்தாரு. கோயிலுக்கு திறக்க வரும்போது மட்டும் பயங்கரமா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வந்தாரு. பார்த்தா இதுல திருட்டு நடந்திருக்கு. இதை பத்தி வாயை திறக்கல, ஒரு வார்த்தை சொல்லல. ஏனென்றால் அவரோடு கூட இருப்பவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது இந்த கோவில்.
அயோத்தி கோயிலில் ராமர் கோயிலே இவ்வளவு பெரிய திருட்டு நடத்தக்கூடியவர்களாக இருப்பவர்களை பற்றி வாய் திறக்காமல் பாஜக இருப்பதை கடுமையாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சி எழுப்பும். எங்களை பொறுத்த மட்டும் இதில் நீதி கிடைக்க வேண்டும். ராமருக்கே நீதி வாங்க வேண்டிய நிலையில நிற்கிறான். ராமருடைய கோயிலுக்கே இந்த நீதி நிலங்க வேண்டிய நிலைமையில் நிற்க வேண்டியதாக இருக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எல்லாமே வியாபாரம், எல்லாமே பணம், எல்லாமே வசூல். இதுதான் பாஜக RSS பழக்கம். இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திலே கடுமையாக குரல் கொடுக்கும். திமுக இருந்து வெற்றி பெற்று அமைச்சரவை தலைவராக போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது சாத்தியம்னா திமுக ஒன்றிணைந்து சாத்தியமா இருக்கலாம் வருங்காலத்தில் அப்படின்னு கருத்து சொல்லுங்க. பாக்குறீங்க அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்குறாரு. ஆனால் பாவம் அவரை பொறுத்த மட்டும் ஒழுங்கா இருந்த அதிமுக ஒண்ணுமில்லாம ஆக்குற பொறுப்பு அவரோட தான். அதிமுக காரர்கள் எல்லாம் பாவம் ஒன்னாத்தான் இருந்தாங்க. அதனால அந்த டிடிவியை பொறுத்த மட்டும் இதே கருத்தை அவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா பாவம் ஜெயிலுக்கெல்லாம் போய் காப்பாற்றின கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. அவர் பண்ண அட்டுவியத்தில் தானே 17 பேரை ரோட்டில் நிப்பாட்டிட்டு பாதி பேர் திமுக வந்து சேர்த்தாங்க. எங்கள் அண்ணன் தங்கத்தை செல்வனாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவரோட இருந்தவங்க தானே. இந்த இதெல்லாம் அதிமுகவை அவர் அழிப்பதற்காக அழிவுக்கு பாதைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் பழனிசாமி அவர்களோட அவருக்கு இருந்த பிரச்சனையும் அண்ணன் OPS அவர்களோடு இருந்த பிரச்சனையும் அதிமுகவை இன்னைக்கு எந்த நிலைமையில் ஆக்கியிருக்குங்கிறது தெரியும். இதெல்லாம் அதை ஒருங்கிணைக்க பார்க்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கட்சியெல்லாம் ஒரு வேலையை பார்க்கட்டும். சரியா? சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா.